நான் கேட்டேன் என்பதற்கு தூதனே அனுப்பி அதை என்னை காண்பிக்கிறார் என்று சொன்ன உடனே அப்படியே ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தேன். அப்ப என் கண் முன்னால நான் பார்க்கிறேன், இயேசு வந்து நிற்கிறார். எனக்கு மிக சமீபத்தில் நின்று பொன்மரவளோட தன்னுடைய வலது கரத்தை நீட்டி என்னை பார்த்து சொன்னார், சன், ஐ ஹவ் கிரேவன் யூ இன் மை பாம்ஸ். மகனை, உன்னை என் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன். அவ்வளவுதான், ஒரே ஒரு வார்த்தை. என் உள்ளத்திற்கு துக்கங்கள், காயங்கள், வேதனை எல்லாம் நீங்கிட்டு பெரிய சந்தோஷம் அப்படியே ஆண்டவர் கடந்து போனார். ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த ஆறுதல் என் உள்ளத்தை நிரப்பிட்டு. அப்ப அறிந்து கொண்டேன், மனிதர்கள் அல்ல, நமக்கு ஆறுதல் இயேசுதான். உங்களுக்கு ஆறுதல் இயேசுதான் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். இப்ப உங்களோடு பேசுகிறார். மகளே, உனக்கு ஆறுதல் நான் தான். மகனே, உனக்கு ஆறுதல் நான் தான். உனக்காகத்தான் சிலுவையில் ரத்தம் சிந்தி காயப்பட்டு எல்லா வேதனைகளையும் சுமந்தேன்னு சொல்ல, நான் உனக்கு சகலவிதமான ஆறுதலை தருகிற தேவன்னு சொல்லுகிறார். இயேசுவே, நீரே என் ஆறுதல்னு சொல்லுங்க, பொழுதுல பெரிய மாற்றம் வரும். ஆண்டு சொல்ல, மகனே, மகளே, உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கேன் ஆண்டு சொல்லுகிறார். அதுதான் ஆறுதலான ஒரு வார்த்தை. சொல்லுங்க, இயேசுவே, எனக்கு வரக்கூடிய சகல உபத்திரவத்தில் நீர் தான் என்னுடைய ஆறுதல். என்னை உம்முடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னை பொழுது ஆறுதல் படுத்துகிறதற்காய், காயங்களை மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.